திருப்பொங்கலூர் மணிகண்டன், இங்க அதிமுகவில் பெரும்பான்மையானவர்கள் பாஜக கூட்டணிக்கு போவதை விரும்புகிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டதை அவர்கள் விரும்பாத ஒரு சூழல் இருந்தது. நீங்க தொண்டர்கள் எப்பவுமே ஒரு பொதுக்குழுலையோ செயற்குழுலையோ அவங்களுடைய ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது கலக குரல் எழுப்பக்கூடியதை அதிமுகவில் எப்பவும் செய்ய மாட்டாங்க. ஆனா உள்ளார்ந்த அப்படியான ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு டிடிவி தினகரன். அப்படித்தானா? இல்லைங்க, இன்னொரு இயக்கத்துல எட்டி பார்ப்பது என்பது ஒரு தமிழ்நாட்டு ஒரு கெட்ட வார்த்தை. அது நீங்க திரு அண்ணன் செந்தமலன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எல்லோரையும் உருவாக்கியது அம்மையார் சசிகலா அவர்களும் திரு டிடிவின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாமே உருவாக்கினது அவங்க. அம்மாவுக்கு என்ன வேலைங்க? அப்ப அதிமுக முழுமையா அவங்க கண்ட்ரோல் தான் இருந்தது ஒத்துக்கிறீங்க? அப்போ ஊழல் குற்றச்சாட்டு அந்த 200 ரெய்டு இதுக்கு எல்லாமே காரணம் குடும்பம் ஒத்துக்கிறீங்களா? அதான் உண்மைங்க. அப்போ அதிமுகவை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோம் என்கிறதை அவர் சொல்லாம ஒத்துக்கிறார். அப்ப அம்மாவும் கண்ட்ரோல் இல்லையா? அம்மாவோட கட்டுப்பாட்டு அதிமுக இல்லாம இருந்தா? இதுதான் தொண்டர்கள் விரும்பல. அப்போ இந்த செயலைத்தான் 30 ஆண்டு காலமாக அதிமுக தொண்டர்கள் முற்றிலுமாக அந்த குடும்பத்தை ஒதுக்க வேண்டும் என்று விரும்பினாங்க. அதை ஓபிஎஸ் சரியா செய்தார். அந்த குடும்பத்தை முற்றாக வெளியேற்றினார். அதுதான் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அவர் மீண்டும் உள்ளே ஆதிக்கம் செலுத்த வேண்டும், அறிவுரை சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக அதிமுக ஒதுக்கி தள்ளும். அப்படி உள்ள வரணும், ஆதிக்கம் செலுத்தணும்னு சொல்றவர் நான் வேணா கூட தேர்தலில் போட்டியிடாம ஒதுங்கி நிக்கிறேங்க, என்ன நான் இருந்தா அங்க இருக்கிறதுக்கு திரு இபிஎஸ் விரும்ப மாட்டாரு, நான் வேணா ஒதுங்கி கூட நிக்கிறேன், அவங்கள கூட்டணி அமைச்சு போட்டியிட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையா எழுது? இல்லைங்க, ஆடு நனையுதேன்னு நம்ம வேற வார்த்தை சொல்ல விரும்பல. இந்த அக்கறை தேவையில்லை. ஏன்னா கடந்த 2024 நம்முடைய ரவி குழந்தைகள் சொன்ன மாதிரி நாடாளுமன்ற